உலக அரங்கில் இப்போ இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். பாலஸ்தீன பிரச்சனை. இது இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கு. ஐநா பொதுச்சபையில பிரான்ஸ், இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா மாதிரி பல நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடா அங்கீகரிச்சிருக்காங்க. ஆமா, நிறைய ஐரோப்பிய நாடுகளும் இதுல அடங்கும். ஆனா இஸ்ரேல் இத கடுமையா எதிர்க்குது. இது பயங்கரவாதத்துக்கு கொடுத்த பரிசுன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க தரப்பு வாதம் அது. ஆனா இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பாலஸ்தீனத்துக்கு ஏற்கனவே நிறைய சர்வதேச அங்கீகாரம் இருக்கு. எப்படின்னு சொல்றீங்க? பல நாடுகள்ல உங்களுக்கு தூதரகங்கள் இருக்கு, உலக நிகழ்வுகள்ல போட்டியிடுறாங்க. ஆனா ஒரு நாட்டுக்கு தேவையான ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லைகள், தலைநகரம், முழுமையான இறையாண்மை அதெல்லாம் இல்லையா? அது எதுவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால அவங்களுக்கு முழுசா கிடைக்கல. மேற்கு கரை, காசா ரெண்டும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்போ இந்த அங்கீகாரம்? அதனால இந்த அங்கீகாரம் பெரும்பாலும் ஒரு குறியீடு மாதிரி தான். நிஜத்துல பெரிய மாற்றம் வரதை விட இது ஒரு தார்மீக அரசியல் ஆதரவு. இந்த அங்கீகாரம் கள நிலவரத்துல, குறிப்பா காசா போர்ல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா இல்லையா? பெரிய அளவுல உடனடி தாக்கம் இல்லைன்னே சொல்லலாம். இராஜ்தந்திர அழுத்தம் அதிகமாகுது உண்மைதான். ஆனா இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தல. அமெரிக்கா, ஜெர்மனி மாதிரி நாடுகள் தொடர்ந்து ஆயுத உதவி செஞ்சுட்டு இருக்காங்களே. ஆமா, அதுவும் நடக்குது. அமெரிக்கா தொடர்ந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குது. சமீபத்துல கூட பல பில்லியன் டாலர் ஆயுத விற்பனைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஜெர்மனியும் முக்கிய ஆயுத விநியோகஸ்தர். ஒரு நாடா அங்கீகரிக்கப்பட சில அடிப்படை தகுதிகள் வேணும் இல்லையா? ஆமா, 1933 மாண்டிவீடியோ ஒப்பந்தத்தின்படி சில விஷயங்கள் தேவை. ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதி, நிரந்தர மக்கள், அரசாங்கம், மத்த நாடுகளோட உறவை பேணுற திறன். பாலஸ்தீனத்தை பொறுத்தவரை இது எப்படி இருக்கு? இது எல்லாமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால கேள்விக்குறியா இருக்கு. எல்லைகள் குடியேற்றங்களால சுருங்குது. காசா போர்ல மக்கள் தொகை பேரழிவை சந்திச்சிருக்கு. அரசாங்கமும் ஆமா, பிளவுபட்டு இருக்கு. மேற்கு கரையில பாலஸ்தீன் ஆணையம், காசால ஹமாஸ்னு பிரிஞ்சு கிடக்கு. அப்போ இந்த உலகளாவிய அங்கீகாரம் எந்த வகையில பாலஸ்தீனத்துக்கு உதவுது? இது அவங்களோட இராஜதந்திர நிலைய வலுப்படுத்துது. உலக அரங்கில் அவங்க குரல் ஓங்கி ஒலிக்க இது உதவும். ஆனா நிலம், மக்கள், அரசாங்கம் இது மேல அவங்களுக்கு முழு கட்டுப்பாடு இல்லாத வரைக்கும் நடைமுறை சிக்கல்கள் தொடரும். இஸ்ரேலோட எதிர்வினை எப்படி இருக்கு? ரொம்ப கடுமையா இருக்கு. பிரதமர் நெத்தனியாஹூ பாலஸ்தீன நாடு ஒருபோதும் அமையாதுன்னு சொல்லியிருக்காரு. ராணுவ நடவடிக்கைகளை இன்னும் தீவிரமாக்குறாங்க, ஆக்கிரமிப்பா ஆழமாக்குறாங்க. இந்த விஷயத்துல இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? நாம் ரொம்ப காலமாவே பாலஸ்தீனத்தை ஆதரிச்சுட்டு வரோம் இல்லையா? ஆமா, ரொம்ப நீண்ட காலமாவே இந்தியா பாலஸ்தீன காரணத்தை ஆதரிக்குது. 1974ல பாலஸ்தீன விடுதலை அமைப்ப PLOவை அங்கீகரிச்ச முதல் அரபு அல்லாத நாடு நாம தான். ஓ அப்படியா? ஆமா, 1988ல பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிச்ச முதல் சில நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. காசால நம்ம பிரதிநிதி அலுவலகம் 1996ல திறக்கப்பட்டு அப்புறம் ரம்மல்லாவுக்கு மாத்தினாங்க. ஐநா சபையிலே நம்ம ஆதரவு இருந்திருக்கு. கண்டிப்பா, ஐநா சபையிலையும் யுனெஸ்கோலையும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நம்ம தொடர்ந்து வாக்களிச்சிருக்கோம். அப்போ நம்ம கொள்கை என்ன? நாம எதை வலியுறுத்துறோம்? இந்தியா தொடர்ந்து வலியுறுத்துறது இரு மாநில தீர்வு தான். அதாவது பேச்சுவார்த்தை மூலமா இஸ்ரேலோட அமைதியா பக்கத்துல வாழக்கூடிய சுதந்திரமான இறையாண்மையுள்ள ஒரு பாலஸ்தீன நாடு உருவாகணும். அதுக்கு அடிப்படை என்ன? பொதுவா 1967க்கு முந்தைய எல்லைகளை அடிப்படையா வச்சு கிழக்கு ஜெருசலேமை தலைநகரா கொண்ட நாடா இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா எப்பவுமே ராஜதந்திரம், பேச்சுவார்த்தை, பதட்டத்தை தணிக்கிறது, அமைதி பேச்சுக்களை ஆரம்பிக்கிறது. ஆமா, இதத்தான் வலியுறுத்துது. ஆனா இப்போ இருக்கிற இந்த சிக்கலான உலக சூழல்ல இந்த நிலைப்பாட்டை எப்படி நடைமுறைப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி.